தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் இந்திய விமானப்படை உணவுப் பொருட்களை வழங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ விமானப்படை மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான அந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இது போதுமானதாக இருக்கிறதா? விவரங்கள் என்ன? காயத்ரி, தொடர்ச்சியாக இன்று காலை முதலே 6க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்ல தூத்துக்குடியினுடைய பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் மூலியமாக கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள், அதே போல கர்ப்பிணி பெண்களை மீட்கக்கூடிய பணிகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1800 டன் அளவிற்கு தற்பொழுது உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். சூலூர்ல இருந்து செல்லக்கூடிய ஹெலிகாப்டர்கள்ல இருந்து தற்போது ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை மற்றொரு ரயில் மூலியமாக மணியாச்சிலிருந்து கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தொடர்ந்து ஹெலிகாப்டர்ல உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டாலும் கூட போதிய அளவுல பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இருந்தாலும் கூட முடிந்த அளவிற்கு ஹெலிகாப்டர் மூலியமாக பல்வேறு பகுதிகளில் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.